ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஜர்தோசியில் லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜர்தோசி வந்து 3 டைப்பில் வந்து லீஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். 3 டைப்பையும் நான் உங்களுக்கு ஒரே வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம நார்மலாக த்ரெட்டில் எப்படி லீஃப் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே போட போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போயிட்டு கீழே வரணும். அகெயின் கிராஸாக ஃபஸ்ட்டு இது மட்டும் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கிராஸாக மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பொறுமையாக வீடியோவை பாருங்கள் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு. லாஸ்ட் டைம் மேட் ஃபில்லிங் வந்து எனக்கு கொஞ்சம் புரியலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு வீடியோவுமே மேட் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த பக்கம்னா அந்த பக்கம்னு நம்ம லாஸ்ட் டைம் என்ன ப்ராசஸ் லீஃப் ஸ்டிச்சில் நடந்ததோ அதே ப்ராசஸ் தான். அங்கே வந்து நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டு மட்டும்தான் இதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட். நிறையா பிக்சர் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஜர்தோசி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஜர்தோசி வந்து நமக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், நம்மளால் முடியும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. ஜர்தோசி இழுத்துறாதீங்க, கரெக்டாக போடுங்க. எப்போவுமே ஒன்று எடுத்துட்டோம், ஒரு ஸ்டிச் போடுறோன்னா அது பக்கத்தில் வந்து குட்டியாக ஒரு லாக் போட்டுருங்க. அந்த லாக் போட்டு போடுறப்போ வந்து அது வந்து கலந்துராமல் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் லாக் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது. லாக் போட்டுருங்க. அவுட்லைனுக்கு வந்து ஜரி த்ரெட்டோ இல்லை த்ரெட்டோ சுகர் பீடோ கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அவுட்லைன் கொடுத்தா தான் அதோடய லுக் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால் அவுட்லைன் கொடுக்காமல் இருக்காதிங்க, கம்பல்சரி அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்தா தான் அதோடய லுக்கே வந்து நமக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவுட்லைன் கொடுக்காமல் இருக்காதிங்க. நான் சென்டரில் மட்டும் உங்களுக்கு பீடு வச்சு காமிச்சிருக்கேன், நீங்கள் சுற்றியுமே அவுட்லைன் கொடுங்க. டைப் 2 எப்படின்னா ஃப்ளாட் லோடிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதை நம்ம போட போகிறோம். இதுக்குள்ளே வந்து நம்ம சுகர் பீடு வச்சு லோட் கொடுக்கலாம், த்ரெட்டு வச்சு லோட் கொடுக்கலாம். இந்த மாதிரி சும்மா நார்மலாக கொடுக்குறப்போ என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம உள்ளே ஒரு த்ரெட்டோ பைப்பிங் ரோப்பு அப்படி இல்லைன்னா கட் பீடு இந்த மாதிரி அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லோடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப யூனிக்காக தெரியும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் மேடாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ளே ஏதாவது பீடு ஒர்க் அந்த மாதிரி பீடு வச்சுட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் அந்த எப்படி பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறனால தான் நான் இதை வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன். நிறையா யோசிங்க, எந்த மாதிரி பிக்சர் எடுக்கலாம், எப்படி பண்ணலாம், எந்த டிசைன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நிறையா யோசனை பண்ணுங்கள், நிறையா திங்க் பண்ணுங்கள். நல்லா கிராண்டாக வரணும், ஃபேன்சியாக வரணும், அந்த மாதிரியெல்லாம் யோசனை பண்ணுங்கள். நிறையா எந்த மாதிரி பிக்சர் எடுத்தால் எப்படி அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு பூ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பூவை சிம்பிளாக முடிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, கிராண்டாக எடுத்துகிட்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆரி போடுறப்போ உட்காடுறோம் அப்படின்னாலே வந்து நம்ம இது தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை எடுங்க. நம்ம பிக்சரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆரி பொறுத்தளவு செட் ஆகாது. இந்த பிக்சர் எடுக்கிறோம், இந்த டிசைன் எடுக்கிறோம், இதுக்கு இந்த மெட்டீரியல் தேவை அப்படின்றத நல்லா கவனமாக மனசில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கிறப்போ வந்து அதோடய அவுட்லுக் வந்து நீட்டாக அழகாக வரும். நான் ரொம்பவே பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலைன்னா கேளுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். நான் ஏன் அப்படியே கண்டினியூஸாக போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து அவுட்லைன் கொடுப்போம். ஸோ அவுட்லைன் கொடுக்குறப்போ வந்து அசிங்கமாக தெரியாது. நம்ம கொடுத்த த்ரெட் அவுட்லைன் கொடுக்காமல் இருந்தால் அது வந்து த்ரெட்டு தெரிகிறப்போ ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்.
மறுபடியும் சொல்கிறேன், ஜர்தோசி கட் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணுங்கள், ஈவனாக கட் பண்ணுங்கள். அன்ஈவனாக கட் பண்ணீங்க அப்படின்னா ஜர்தோசி வந்து கரெக்டாக அது அந்த லுக் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டே 1 கிளாஸ்லேருந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து 1 பை 1 பாருங்கள். பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்ட் டைப் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பீடு வச்சு பண்ணலாம், ஜர்தோசி வச்சு பண்ணலாம், த்ரெட்டு வச்சு பண்ணலாம், உள்ள கட் பீடு வச்சு பண்ணலாம். அந்த உள்ள ஒரு ஜர்தோசி கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதில் வந்து நம்ம வேறு எந்த ஒரு ஜர்தோசி, கட் பீட், ஷுகர் பீட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணி போடுறப்போ வந்து அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் நமக்கு பார்க்க. ஸோ அதனால தான் உள்ளே வந்து குட்டியாக ஒரு ஜர்தோசி மட்டும் வச்சுருக்கேன். இந்த 3க்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.